நடிகர்கள் நட்பு யாரெல்லாம் நட்பா இருந்தாங்க சார்? ரஜினி கூட ரொம்ப ரொம்ப க்ளோஸாக இருப்பார். கமல் வந்து அந்த வீட்டு பிள்ளை, அதனால் எம்ஜிஆர் வந்து ரொம்ப மரியாதை வச்சுருந்தார் சரவணன் சார் மேலே. சரவணன் சார் என்ன கேட்டாலும் எம்ஜிஆர் செய்வார். அதே மாதிரி கலைஞர் வந்து ஏவிஎம்மில் படம் எழுதி நிறைய படங்கள் எழுதி இது பண்ணார். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு நேரம் இருக்குன்னா நான் சொல்கிறேன். சொல்லுங்கள். என்ன தெரியுமா, அடிக்கடி எந்த மீட்டிங்காக இருந்தாலும் கலைஞர் பேசும்போது சரவணன் சார் அந்த மேடையில் இருந்தாருன்னா ஏவிஎம்முக்கும் எனக்கும் ஒரு சின்ன மனஸ்தாபம் அப்படின்னு சொல்லிடுவார். அவர் ஒரு இதில் எனக்கு சரியாக செய்யலை அப்படின்னு சொல்லுவார். இப்போ இதே இவர் ஒரு 4-5 மேடைகளில் கேட்டுட்டு இருந்தார். அவருக்கு அது பிடிக்கல சரவணன் சாருக்கு. அப்பச்சியை குறைச்சிட்டா அவருக்கு பிடிக்காது. அதனால் கலைஞர் முதலமைச்சர் அவர் ஏதோ மேடையில் அன்னைக்கும் பேசிட்டு இறங்கி வெளியே வந்தார். இவர் பின்னாடி வந்து கார் பின்னாடி என்ன சொல்கிறேன்னா, சரவணே நான் சொன்னது ஏதாவது பிடிக்கலையா அவனுக்கு அப்படின்னா, இல்லை சார் ஒரு விஷயத்தை கிளாரிஃபை பண்ணிவிடுவோம், உங்களுக்கு தெரியாமல் பேசிகிட்டு இருக்கிறீங்க அதனால் சொல்லிடுறேன். அப்பச்சி எந்த காலத்தில் உங்களுக்கு தப்பு செய்யலை. நீங்கள் வந்து கண்ணகியை பூம்புகாருன்னு எடுக்கணும்னு கதையை வந்து சொன்னீங்க. அவர் சொன்னார் சிவாஜி பத்மினியை வச்சு கலரில் எடுப்போன்னு அந்த காலத்திலேயே சொன்னார். ஆனால் உங்களுக்கு அட்வான்ஸும் கொடுத்து அக்ரிமெண்ட்டும் போட்டுட்டாரு. அதை ஏன் செய்யலைங்கிறது உங்களுக்கு தெரியாது. அது ஒரு குற்றமாக நீங்கள் நினச்சிங்க. நீங்கள் தனியாக போய் பூம்புகார் எடுத்தீங்க, அது ஜெயிச்சிடுச்சு. ஆனால் அதை அவர் தப்பு செய்தார், அட்வான்ஸ் கொடுத்துட்டு அதை செய்யலைன்னு சொல்கிறீங்க. இது ஏன் செய்யலைங்கிறதுக்கான காரணத்தை சொல்கிறேன்னு சொன்னார். என்ன காரணம் தெரியுமா சார்? சிவாஜியும் பத்மினியும் நடித்து பந்துலு எடுத்து தங்க பதுமைன்னு ஒரு படம், பந்துலோ யாரோ எடுத்தாங்க அந்த படம். அதில் அந்த பூம்புகார் கதை அப்படியே இருக்குது. டிஆர் ராஜகுமாரி தான் மாதவி, கண்ணகி வந்து பத்மினி, கண்ணு போயிடும் வந்து அதில் கொடுத்தவனே பருத்து கொண்டாண்டியன் அந்த சாங்கெல்லாம் இருக்கும். அப்போ அதை செட்டியார் பார்த்துட்டாரு. இந்த படம் இவ்வளவு நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு, வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் நம்ம போய் மறுபடி கண்ணகி எடுத்தால் ஓடுமா ஓடாதாங்கிற எண்ணத்தில் அவர் பேசாமல் இருந்துட்டார். இதுதான் நடந்தது. நீங்களாக இருந்தால் கூட இப்படி சிந்திச்சிருக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்ட உடனே, சரவணி இது புரியாமல் நான் அதை பண்ணிட்டேன், இனிமே நான் இந்த விஷயத்த மேடையில் பேச மாட்டேன்னு சொன்னார். அவரும் பேசலை. அதுக்கப்புறம் நானும் கேட்கல, எங்கேயும் அவர் பேசுனதில்லை. இப்போ இதுதான் சரவணன் சார்.